நாம சோஷியல் மீடியாவில் ட்ரைனிங்கை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ட்ரைனிங் அப்படின்ற ஒரு கான்செப்டை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்மள எவ்வளோ பேரால் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? அப்போ நம்ம எக்ஸசைஸை விடுறப்ப நம்ம உடம்புல என்ன ஆகுது? தட் இஸ் கால்ட் ட்ரைனிங். ஃபஸ்ட்டு நம்ம இமீடியட்டாக எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு 7 டேஸில் நம்ம கார்டியோவாஸ்குலர் எபிலிட்டி குறைஞ்சிடும். அதாவது நீங்கள் ஒரு வாரம் ஜிம்முக்கு போகாமல் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண போனீங்கன்னா உங்களுக்கு மூச்சு வாங்குறது ஜாஸ்தி இருக்கும். அடுத்த 2 வாரத்தில் உங்களுடைய ஸ்ட்ரென்த் குறையாது. அடுத்த 3-4 வாரத்தில் ஓவரால் மசில் மாஸ் குறையும். ஸோ அப்போ ஒவ்வொரு தடவை கேப் விட்டுட்டு ட்ரெயின் பண்ணுறப்ப என்ன ட்ரைனிங் இன்டென்சிட்டியில் பண்ணணும்? எடுப்பில் நம்ம ஒரு 2 வாரம் கேப் விட்டுட்டு முதல்ல ஸ்டார்ட் பண்ண அதே ட்ரைனிங் இன்டென்சிட்டியில் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நமக்கு சோர்னஸ் ஜாஸ்தி இருக்கும், ட்ரைனிங்கை கண்டினியூ பண்ண முடியாது. சொல்யூஷன் ஃபார் இட் இஸ் உங்களுடைய ட்ரைனிங் இன்டென்சிட்டியை 40% குறைச்சிருங்க. அதாவது நீங்கள் 10 செட்டு செய்வீங்கன்னா 6 செட்டு செய்யுங்க. ஒரு 10 கிலோ வெயிட் போடுவீங்கன்னா 6 கிலோ வெயிட்டில் செய்யுங்க. எல்லா எக்ஸசைஸையும் ஃபெயிலியருக்கு எடுத்துகிட்டு போகாமல் 4 ரெப் இன் ரிசர்வ், அதாவது உங்களால் புஷ் பண்ணக்கூடிய லெவலில் இருந்து 4 ரெப் முன்னாடியே நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க. இந்த டைப் ஆஃப் நீங்கள் ட்ரைனிங் பண்ணிங்கன்னா உங்கள் உடம்பால் ரொம்ப ஈஸியாக திருப்பி அதனுடைய பழைய ட்ரைனிங் இன்டென்சிட்டிக்கு கொண்டு வர முடியும். இந்த மாதிரி ட்ரைனிங் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபாலோ அஸ் ஆன் ஆக்ஃபிட் அகாடமி.